கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்க கிருபைக்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய மத்தியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற தங்கச்சிமாருக்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற சவுன் காந்தி அவங்க ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம படிக்கிற இந்த ஏர்லி சர்ச்சினுடைய உன்னதமான அனுபவம் இந்த நாட்களிலே நம்மளுடைய ஃபெலோஷிப்புக்கும் நம்மளுடைய திருச்சபைக்கும் மிகுந்த தேவை என்பதை நம்ம இந்த நாட்களிலே கண்கூடா நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ள நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கும் பொழுது ஏதோ அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் மட்டும் இல்லாதபடிக்கு இந்த காலகட்டத்தில் திருச்சபைக்கு ஐக்கியத்திற்கு தேவையான செய்தி ஆண்டவர் கொடுப்பதனால அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தத்தக்கதாக ஜபிக்கும்படி ஐம்பாட் கேட்டுக்கொள்கிறேன். சன் காந்தி வந்து கோயம்புத்தூர் ஈஜிப்ட்ல இருந்து ஒரு சீனியர் கிராஜுவேட். ஹலோ, கேக்குதா அண்ணாச்சி? கேக்குது. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு மாலையும் கூடி இந்த வேத புத்தகத்தின் ஒரு பகுதியையும் ஆண்டவரே ஒரு புத்தகத்தையும் நாங்கள் படிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றைக்கும் நன்மைக்கு ஏதுவாக நீர் நடத்தி வருகிற தேவன். இந்த கொரோனா காலகட்டத்திலேயும் ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே ஒரு சிலராக எங்களுக்கு நீர் இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற மறைந்திருக்கிற அநேக பொக்கிஷங்களை கண்டுகொள்ளும்படியான ஒரு சாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அதுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை அபியாசிக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இப்பொழுதுமாய் கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தை நாங்கள் படிக்கும்படியாக நீர் எங்கள் கிருபை செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த திருச்சபை வரலாற்றின் ஆரம்பத்தையும் ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த பின் பரமேறி அந்த காரியங்கள் இருந்து ஆண்டவரே திருச்சபை வரலாற்றின் ஆரம்ப காலகட்டங்களையும் ஆண்டவரே அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்ட விதத்தையும் ஆண்டவரே குறித்து நாங்கள் அநேக காரியங்களை இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே கற்றுக்கொண்ட காரியங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே அந்த முதலாவது அதிகாரத்தை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இருக்கிறதான அந்த வாக்கு தத்தங்களை குறித்தும் ஆண்டவரே உம்முடைய பரமேறுதலை குறித்தும் நாங்கள் நேற்று தினத்திலே நாங்கள் படிக்கும்படியாக நீர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக சீசருடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனீரோ, அதே போல நீர் ஒரு நாளிலே திரும்ப வருவீர் என்கிற அந்த நிச்சயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நிச்சயத்தை ஆண்டவரே நாங்களும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து வாழ நீர் தாமே எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே அந்த யூதாசினுடைய இடத்திலே ஆண்டவரே இப்படியாக மத்தியாசை தேர்ந்தெடுத்ததை குறித்தும் ஆண்டவரே அதை குறித்ததான காரியங்களை குறித்தும் நாங்கள் பார்க்கும்படியாக கிருபை செய்தீர். நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் பாதுகாத்து வழிநடத்தும். இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து படிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அருளப்பட்ட காரியங்களை குறித்தும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்ட விதங்களை குறித்தும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த புத்தகத்திலே படிக்க போகிறோம். நீர்தாமே எங்களுடைய கண்களை ஆண்டவரே திறந்து எங்களுக்கு ஆண்டவரே காரியங்களை தெளிவுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விதமான ஆண்டவரே சந்தேகங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு நிவர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே தெளிவாக அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். இந்த நாட்களிலே கூட ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகளிலேயும் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே காணப்படுகிற காரியங்களை ஆண்டவரை நாங்கள் அறிந்து ஆண்டவரே அதை நாங்கள் சரி செய்து கொள்ளவும் ஆண்டவரே ஆதியிலே இருந்த அந்த அந்யோன்யம் ஐக்கியம் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களிடத்திலே திருச்சபைகளிலே குடும்பங்களிலே எங்களுடைய சமுதாயத்திலே காணப்படும்படியாக நீர்தாமே அதற்கு ஆண்டவரே நீர் எங்களை அதுக்கு நேராக எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதில் இருந்த அன்பு எங்களிடத்திலே மீண்டும் ஆண்டவரை காணப்படத்தக்கதாகவும் நீர்தாமே எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நாளைக்கும் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து ஆண்டவரை போதிக்கிற சகோன் பில்லிக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு உடன் உதவி செய்கிற ஆண்டவரே குழுவில் இருக்கிற அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு நீர்தாமே தேவையான கிருபைகளை தாரும். நீர்தாமே ஒரு நாளைக்கும் அபிஷேகித்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை நீர்தாமே எங்களுக்கு சொல்லித்தாரும். அதை புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள அதை கிரகித்து கொள்ள கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே எந்த விதமான பவர் கட் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவரே இன்டர்நெட் ஆண்டவரே இன்டரப்ஷன்ஸ் எங்களுக்கு யாருக்குமே வராதபடிக்கு நீர் தாமே காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். முழு நேரத்தையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் தாமே எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாட்களிலே ஆண்டவரே புதிதாக ஜாயின் பண்ணுகிறவர்களையும் ஆண்டவரே வர முடியாமல் இருக்கிறவர்களையும் கூட நீர் தாமே இருக்கிற இடங்களிலே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து அவர்களும் இதில் இணைந்து காரியங்களை கற்றுக்கொண்டு
பெற்றுக்கொள்ள நீர் தாமே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இனிமா இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சிகிச்சையில இருக்கிற எங்களுடைய ஐக்கியங்களிலே ஊழியங்களிலே இருக்கிறவர்கள், சபைகளிலே இருக்கிறவர்கள், எங்களுக்கு அன்பானவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்கள் விரைவாக பரிபூர்ண சுகம் பெற்று ஆண்டவரே இதிலிருந்து விடுபட நீர்தாமே கிருபை தாரும். தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களை சார்ந்தவர்களையும் ஆண்டவரே எங்களுக்கு அன்பானவர்களையும் ஆண்டவரே நீர்தாமே இந்த வியாதிகளுக்கு விலக்கி நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தை உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 Thank you so much. Thank you. நம்ம நேத்து பார்க்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல உபாகமம் புஸ்தகம் எவ்வளவு முக்கியமோ அதே போல புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மிக முக்கியம் என்பதையும், அதோடு கூட அதனுடைய அவுட்லைன் நம்ம பார்த்தோம். 2 பிரிவா பிரிக்கிறது மட்டுமல்ல, அதனுடைய பல பிரிவுகளாக நம்ம பிரித்து படிக்க முடியும் என்ற காரியத்தை நேற்று கவனித்து பார்த்தோம். இந்த திருச்சபையினுடைய வல்லமை அல்லது அந்த 7 திருச்சபைக்கு, அதாவது ஆதி திருச்சபையில வல்லமையாய் காணப்பட்ட காரியங்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது, லூக்கா எழுதியிருக்கிறது போல சரித்திரத்துல பின்னணியத்துல அவர் கொடுத்திருக்க முக்கியத்துவத்தை குறித்து நம்ம நேற்று பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் மிக மிக திருச்சபைக்கு அவசியம் என்று நம்ம பார்க்கிறோம். காந்தி ஒரு நல்ல வேர்டு யூஸ் பண்ணாங்க. அந்த நிச்சயம், அதாவது ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார் என்ற நிச்சயத்தை, நான் நேற்று நம்பிக்கை என்ற வார்த்தை உபயோகித்தேன். அதோட இந்த நிச்சயம் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை. இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக லூக்கா அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம் உங்கள் மேல கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவனுடைய பிரசன்னம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தையும் சேர்த்து வச்சுதான் நம்ம பார்க்கணும் என்ற சத்தியத்தை நம்ம நேற்று பார்த்தோம். எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக நம்ம 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மையமாக வைத்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பகுதிகளில் அதை நம்ம பார்க்கிறோம். நாங்கள் சாட்சிகள் என்ற வார்த்தையை அவர் பேதுரு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். தேவனாலே தொடப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சாட்சிகள். இன்னைக்கு பல வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியக்காரங்க, நாங்கெல்லாம் சாதாரண விசுவாசிகள் சொல்லி பல வார்த்தைகளை நம்ம சொல்றோம். அதுல சிலர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்கெல்லாம் மிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்றது இல்லை, அவங்க மட்டும்தான் மிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதுல என்னதான் கருத்துக்கள் இருந்தாலும் இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் ஒரு விசுவாசியா இருப்பேனானால் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். அவருடைய ஆளுகைக்குள்ள நான் வரும் பொழுது நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். தேவன் என்னை எந்த இடத்துல வைத்தாலும், அது ஒரு கிராஸ் கல்ச்சர் சிச்சுவேஷனா இருக்கலாம், அல்லது என்னுடைய சமுதாயத்திலே மற்றவங்களுக்கு, வித்தியாசமான மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது என்னுடைய திருச்சபையிலேயே நான் சாட்சியாக இருந்து என்னுடைய குடும்பத்துக்கே சாட்சியா இருக்கிறதுக்கும் தேவன் வைக்க வேண்டும். எங்க வைத்தாரோ நான் அங்க சாட்சியா இருப்பது மிக முக்கியம். மிஷன்ஸ் என்று ஸ்டார்ட் பண்ணும் பொழுது முதல் வேர்ட் விட்னஸ் என்பதை மறந்தே போகக்கூடாது. அதை நம்ம நேற்று மிக அருமையான விதத்துல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பகுதியை நம்ம பார்க்கணும். எவ்வளவு தூரத்துக்கு முடியும்னு சொல்லி தெரியல, பட் வில் ட்ரை. 6 அதிகாரங்கள் நான் இன்னைக்கு கவர் பண்ணணும் வாஞ்சிக்கிறேன். நான் நேற்று சொன்னது போலதான், யூத ஜனத்திற்கு திருச்சபை எப்படி ஒரு சவால் விட்டது என்று நம்ம பார்க்கலாம். அது ஒரு ஜூயிஷ் கல்ச்சரா இருந்துச்சு. அவங்க ஜூயிஷ் சினகாக்ஸ் அவங்க பல இடங்களில் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோடு கூட இந்த எருசலேம் ஆலயமும் அவங்களுக்கு இருந்ததா நம்ம பார்க்கலாம். இப்போ 1ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக அந்த ஒரு கவுண்டர் அட்டாக் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஜூடாயிஸ்டுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் இருந்த மாதிரி இருந்ததை பார்க்கலாம். அதன் நிமித்தமாக the church was formed. 2ஆம் அதிகாரத்துல கிறிஸ்தவ திருச்சபை உருவானது நம்ம பார்க்கலாம். இங்க யூதர்கள் மத்தியில. ஆனா அதை தொடர்ந்து எப்படி ஃபார்மேஷன் ஆஃப் சர்ச் இருந்துச்சோ அதே மாதிரி பிகினிங் ஆஃப் த பெர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பெரிய எழுப்புதல் இருக்கிறது. 8000 பேர் அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
120 பேர் தான் ஃபெய்த்ஃபுல்லா இருந்தவங்க. திடீர்னு பார்த்தா 8000 பேர் இருந்துட்டாங்க. அது பிறகு நிறைய விசுவாசிகள் கூடினாங்கன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான பேர் திருச்சபையில ஜாயின் பண்ணும் பொழுது ஈக்குவலா பெர்சிக்யூஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதோடு கூட பிசாசானவன் தந்திரமான விதத்திலே கிறிஸ்தவர்களை, திருச்சபையின் மக்களை, தலைவர்களை அட்டாக் பண்ணா என்ன நம்ம பார்க்கலாம். எப்படி ஜூடாயிசத்துக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் ஆயிருந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில திருச்சபை வளர்ந்துச்சோ, அதே போல திருச்சபைக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி பிசாசானவனும் செயல்பட துவங்கிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது இன்னைக்கும் அது உண்மைதான். எனவே அந்த பகுதியை நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். முடிக்கும் பொழுது ஸ்தேவான் அவருடைய வல்லமையான ஒரு சாட்சியை நம்ம பார்க்கலாம். அது 7ஆம் அதிகாரத்துல ஒரு மிக உன்னதமான ஒரு விதத்துல அதை குறிப்பிட்டு லூக்கா எழுதியிருக்கிறார். ஒரு ஷார்ட்டா கொடுக்காதபடிக்கு அவருடைய அதிகமான ஒரு மெசேஜை கொடுத்து எப்படி தேவனுக்கு மகிமையா இருந்தான்னு சொல்லதையும் நம்ம பார்க்க போகிறோம். எனவே யூத ஜனத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அறிவிக்கப்பட்டதையும் அதற்கு சாட்சிகளாக தேவன் எழுப்பினவர்களையும் அதன் நிமித்தமாக திருச்சபையில காணப்பட்ட எழுப்புதலையும் அதுல வந்த பிரச்சனைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசிக்க வேண்டிய பகுதி இன்னைக்கு 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த பகுதி தான். அதை வாசிக்கும்படி ஷெர்லின் கீர்த்தனா, அவங்க லேடிடோ காலேஜ் மதுரையில் இருக்கிற ஸ்டூடெண்ட், மதுரை EU செக்ரட்டரி. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர் ஃபார் ஜாயினிங். பிஸி ஸ்டடீஸ்ல பயங்கர பிஸியா இருக்கிறதுனால நம்ம பைபிள் ஸ்டடிக்கு அதிகமாக வர முடியல. ஆனாலும் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் இருப்பது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஷெர்லின் வில் ரீட் ஃபார் அஸ். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அங்கிள் கேக்குதா அங்கிள்? நல்லா கேக்குது ஷெர்லின். இன்றைய வேத பாடம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்க பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்க பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவர்களை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்பதே. ஆமென். Thank you so much, Shirley, for that lovely reading. I really appreciate that. நம்ம 2ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டும். நம்ம பைபிளை கையில் இருக்குமானால் அது 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நாம் உள்ள அறிந்திருக்கிறபடி 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி பெந்தேகோஸ்தே நாள் என்று அழைக்கப்படக்கூடிய நாளிலே நடைபெற்ற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சில திருச்சபைகள் பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் சொல்லி சொல்றதுனால ஒரு சிலருக்கு இந்த பகுதியை படிக்கிறதே பயம். அது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையாருக்கு கொடுக்கப்பட்ட வசனம் போல யோசிக்கிறாங்க. தட்ஸ் வெரி வெரி சேட். அதே மாதிரி பெந்தேகோஸ்தேன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னாவே நமக்கு ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி அது மாதிரி ஆயிருது. அதுவும் மிகுந்த வகுத்தமான ஒரு காரியம். பெந்தேகோஸ்தே என்பது 50வது நாள் என்பதுதான் அர்த்தம். பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது நம்ம இதுலயும் படித்தோம். டியூட்ரானமி உபாகம் படிக்கும் பொழுது நம்ம படித்தோம். மோசஸ்க்கு தேவன் கொடுத்த வார்த்தையை மக்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், 50வது நாளிலே அவங்களுடைய விளைச்சலை கொண்டு வரும்புற 50வது நாளிலே
தேவனுக்கென்று அவங்க ஆராதிக்கணும், அவங்க தேவனை தொழுது கொள்ளணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆனந்தத்தின் நாள். அது வந்து ஒரு வருத்தமான நாள் கிடையாது, சந்தோஷமா தேவனுடைய பிரசன்னத்துல போய் ஆராதிக்கக்கூடிய நாள். அது வந்து 50வது நாள். அதுதான் அவங்க பெந்தெகோஸ்தே என்று அழைக்கப்படுகிற நாள். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள் என்று குறிப்பிடுகிறார். 40 நாள் சிஷ்யரோடு இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த 10 நாட்கள் அவங்க தேவனுடைய பாத்துல காத்திருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 50வது நாளிலே இது நடைபெற்றிருக்கிறது. அது விளைச்சலுக்கு மட்டுமல்ல, அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கும் 50வது நாள் குறிப்பிடப்படுகிறது. அது என்னன்னா, எகிப்திலிருந்து தேவனுடைய ஜனம் வெளிவந்து 50வது நாள்ல அவங்க தேவனை ஆராதிக்க வேண்டும். ஸோ பழைய பாட்டுல 2 மிக முக்கியமான காரியங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது. ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடியது, அதே நேரத்துல பஸ்கா பண்டிகையை கொண்டாடக்கூடிய நாள். அந்த பஸ்கா ஆட்டை வெட்டி அவங்க விடுதலை பெற்று அவங்க வெளியே போன நாள், அன்னைக்கு மாலையிலே வெளியே போனாங்க. அந்த நாளை நினைவு கூறும்படி 50வது நாளாக சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பஸ்கா ஆட்டை போல நம்மளுடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவர் மரித்தார். இனிமேல் ஒரு ஆடோ, ஒரு கோழியோ, ஒரு குருவியோ, லைக் புறாவோ இனிமே அடிக்கப்படவே வேண்டியதில்லை. காரணம் அந்த பஸ்கா ஆடு இயேசு கிறிஸ்துவாக அவர் அடிக்கப்பட்டார்னு பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் அதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அந்த பஸ்கா ஆடு வந்து இவர் தான் சொல்லிட்டு அவர் சொன்னதாக நம்ம பார்க்கலாம். இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்க்கும் பொழுது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த ஜூயிஷ் பாஸ்ஓவரை பற்றி நம்ம படிக்கிறோம். இங்க இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து, அதாவது பஸ்கா ஆடாக அடிபட்டு அவர் உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே திருச்சபை திருச்சபை ஆண்டவரை ஆராதிப்பதற்கும், அதே நேரத்துல அந்த பஸ்காவை நினைவு கூறத்தக்கதாகவும் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அது திடீர் நடந்த சம்பவம் கிடையாது. நம்ம நேரத்தை வாசிச்சது போல ஆண்டவர் முன்னாலே சொன்னார், நான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு. அதே போல யோவான் ஸ்நானகன் சொன்னதையும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவளை நம்ம அபிஷேகம் பண்ணப்படுவோம் சொன்னதை அவர் சொன்னதாக நம்ம பார்க்கலாம். நடந்த சம்பவத்தை முதல் 4 வசனங்களில நம்ம பார்க்கிறோம். அதுல சில மெட்டபர்ஸ் உபயோகிக்கப்பட்டு நம்ம பார்க்கலாம். பலத்த காற்று அடித்தது, வானத்திலிருந்து சடுதியில ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று நம்ம பார்க்கலாம். அதே போல அக்னிமயமான நாவுகள், ஃபயர் காணப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே ஒரு அமைதியான விதத்துல இல்ல, ஒரு வல்லமையான விதத்துல நடைபெற்ற சம்பவங்களாக நம்ம பார்க்கலாம். பலத்த காற்று, வானத்திலிருந்து ஒரு பெரிய சடுதியிலே ஒரு பெரிய சத்தம், அதே மாதிரி நாவுகள், அக்னிமயமான நாவுகள் வந்ததாக நம்ம பார்க்கலாம். இது வந்து அந்த குறிப்பிட்ட நாளிலே வல்லமையான விதத்துல தேவன் கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். நான் நேற்றே சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருடைய கொடுக்கப்பட்ட அந்த முதல் அனுபவம் ஒரு உன்னதமான அனுபவமாக காணப்பட்டதாக நாம் பார்க்கலாம். அது மட்டும்தான் இல்லை. அதன் பின்பு கொர்நேலிய வீட்டுல தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்களை மத்தியில வந்ததாக நம்ம பார்க்கலாம். 19ஆம் அதிகாரத்துல பவுல் போய் ஊழியம் செய்யும் பொழுது அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அதே மாதிரிதான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்கணும். அப்படி நடந்தாதான் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பியிருப்பார்னு சொல்றது வந்து தட்ஸ் எ டாக்ட்ரின். அதை நம்ம சொல்லக்கூடாது. இதே மாதிரிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு இப்ப 3 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா மற்ற இடங்களில இப்படி இல்லாதபடிக்கு ஒரு வலிமையான காரியங்கள் நடைபெற்றதான் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பரிசுத்தனுடைய நிறைவு குறித்து பவுல் எழுதும் பொழுது, பேதுரு எழுதும் பொழுது, யோவான் எழுதும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் வேணும் என்று சொன்னதாக நம்ம பார்க்கல. இப்பொழுது வருவாரா என்று சொல்லும் பொழுது ஒரு சில சபையின் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அது வந்து ஒன்ஸ் ஃபாரால கொடுக்கப்பட்டது, இனிமேல் அவர் வரமாட்டான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டாம் நான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான விதத்துல தன்னை பரிசுத்தாவினுடைய நிறைவை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார்னா கண்டிப்பா செய்வார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா,
இந்த ட்ரைபல்ஸ் மத்தியில திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சவுத் குஜராத்தில் குக்னா என்ற மொழி மக்கள் மத்தியில நடைபெற்ற ஒரு சாட்சியை நான் கேட்டிருக்கேன். நம்முடைய தூத்துக்குடி EUல இருந்து போன என் பைபிள் காலேஜில் என்னுடைய கிளாஸ்மேட்டாக இருந்த குருபாதம் பொன்ராஜ் சொல்லிட்டு அவர், நாங்கள் எல்லோரும் ப்ரேயர் பார்ட்னர்ஸ். அவரை நான் மிஷனரியா அறிந்திருக்கேன். அவர் ஒரு முறை சொல்லும் பொழுது எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார். ஒரு கேம்ப் நாங்கள் அங்கே போயிருக்கும் பொழுது, குஜராத் போயிருக்கும் பொழுது சொல்லிட்டு இருந்தார். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு சில நேரங்களில் ட்ரைபல்ஸ் மத்தியில் எக்ஸாக்டா வருகிறது. நான் தூத்துக்குடியில் அதை பார்க்கல, தமிழ்நாட்டில் அப்படி பார்க்கல. ஆனா இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் அவங்க மேல அசைவாடுவதை இறங்குறதை நான் பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. ஹி இஸ் நாட் ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சன் சொல்ல மாட்டேன், அது மாதிரி அவர் போய் ஜோம் பண்ணதுனால சொல்ல மாட்டேன். பட் ஹி செட் ஐ குட் ஃபீல் இட். அதே மாதிரி அவருக்கு நான் பைபிள் காலேஜெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ஜோம் பண்ணி சிக்னஸ் கிடைக்குது அப்படிலாம் அவருடைய பெரிய சாட்சிகளும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலருக்கு அது மாதிரி ஒரு கிஃப்ட் உண்டு. ஐ அக்ரி வித் தட். அவங்க ஜோம் பண்ணாங்கன்னா பெரிய அற்புதங்கள் நடக்கிறது, சுகம் பெற்றவங்களாம் பெற்றுக்கொள்வாங்க. ஆனா குருபாதம் போன்ற சொன்ன இன்னொரு எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சில நடந்த சம்பவத்தை சொன்னார். ஒரு விசுவாசிகள் வீட்டுல இருந்து திடீர்னு கூப்பிட்டாங்க, ஐயா வாங்க வாங்க மிஷினரியா கூப்பிட்டு குருபாதம் பொன்ராஜ் போறாரு. அங்க வீட்டுல இந்த மாடு செத்து போச்சு. அங்க வந்து பரம ஏழைகள், மிக மிக ஏழைகள். அவங்களுக்கு ஒரு மாடுன்னா ஒரு பெரிய சொத்து. அந்த மாடு திடீர்னு செத்து போனதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கவலை. பிலீவர்ஸ் உடனே மிஷினேட்டர் சொல்றாங்க ஜோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. குருபாதம் பொன்ராஜ் அங்க போய் அந்த மாட்டு மேல எண்ணெயை தேய்ச்சி ஜோ பண்றாரு. மாடு எழும்பிருச்சு. பிலீவ் மீ, இட் ஹஸ் ஹேப்பன்ட். செத்து போன மாடு எழும்பிருச்சு. இஸ் இட் பாசிபிள்? வெரி மச் பாசிபிள். நமக்கு என்னன்னா அது சிரிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம செத்து போன ஆட்கள் எழும்பினாம பெரிய காரியம், ஒரு மாடு எழுந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒருவேளை சாதாரணமா எடுக்கலாம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படக்கூடிய காரியங்கள் அந்த திருச்சபைக்கு, அந்த மக்களுக்கு தேவையா இருக்கிறதுக்காக செயல்படுகிறது. ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் ஒரு ரிஸ்ட்ரிக்ட் பரிசுத்தாவின் இப்படிதான் செயல்படுவார் அல்லது அப்படி செயல்பட்டாதான் பரிசுத்தாவின் வந்தாரு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம கொடுப்போம். நம்மளை தாழ்த்தி தேவனுடைய ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ஆவியானவர் நம்மளை ஆட்கொள்ளணும். நம்மளால ஒரு பைபிள் ஸ்டடியில சொன்னேன், நீங்க இந்த புத்தகம் இதை குறித்து நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாக்டர் பில்லி கிரஹாம் எழுதின த ஹோலி ஸ்பிரிட் என்ற புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நல்ல ஒரு புத்தகம், நல்ல பேலன்ஸ்டா அவர் எழுதிக்கக்கூடிய புத்தகம். ஸோ இந்த அனுபவம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதபடிக்கு, அதே நேரத்துல இந்த அனுபவத்துக்கு தான் நான் காத்திருக்கிறேன், அந்த அனுபவம் வந்தாதான் நான் சாட்சியா இருப்பேன், அந்த அனுபவம் வந்த பிறகுதான் நான் ஆண்டவருக்குலாம் ஊழியம் செய்வேன்னு சொன்னாலும் அதுவும் தப்பான ஒரு காரியம். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா நீ ஆவிக்குரியவன் இல்லைன்னு சொல்றதும் தவறான ஒரு காரியம். அதை கொஞ்சம் கவனமா நம்ம மனசுல வச்சுக்கொண்ட நலமா இருக்கும். அதை தொடர்ந்து அவங்க மக்களுடைய கேள்விகள், பலவிதமான கேள்விகள் அவங்களுக்குள்ள வந்திருக்க நம்ம பார்க்கலாம். கலக்கமடைந்தார்கள். they were all surprised. என்னன்னு கேட்ட, பல தேவ பக்தியுள்ள யூதர்கள், பல இடங்கள்ல இந்த யூதர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது அந்தந்த பாஷையில, அவங்க இருக்கிற பாஷையில இவங்க பேசினதாக நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 5ஆம் வசனத்துல சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள். So that means பல யூதர்கள் பல இடத்துக்கு திரும்பி போயிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல கூடியிருக்கிற இடத்துல, பஸ்காவுக்காக கூடியிருக்கிற இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அப்போ தங்க லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிசால இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, சென்னைக்கு வந்திருக்காங்கன்னு. ஒரிசா லாங்குவேஜ் நல்லா பேசக்கூடியவங்க. நம்ம இப்ப தமிழ் மக்களே அங்க ஒரிசால இருக்காங்க. அவங்க வந்திருக்கும் பொழுது ஒரியா லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க. இங்க ஒருத்தர் இந்த பஸ்தாவினுடைய நிறைவு வந்திருக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரியா லாங்குவேஜ் பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க. எல்லா லாங்குவேஜும் பேச பேச அங்கிருந்து வந்திருக்கிற யூதர்களுக்கு பயங்கர ஷாக்கிங். என்னடா நம்ம பேசக்கூடிய இந்த லாங்குவேஜ் இங்க பேசுனாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்கெல்லாம் கற்றவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒருவேளை நம்மளுடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறாங்க. அவங்க புறமதஸ்தனர் கிடையாது, அவங்க எல்லாம் யூதர்கள் என்பதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அப்படிதான் இங்க அவங்க சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான மக்கள் என்ற சந்தேகத்தை அவங்க ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள்.
மற்றவங்களோ பரியாசம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். தட் இஸ் வெரி ட்ரூ. இன்னைக்கும் திருச்சபையில எழுப்புதல் வரும் பொழுது கிறிஸ்தவங்களும் சரி மற்றவங்களும் சரி ஒரு சிலர் பரியாசம் பண்ணதான் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து இது எங்க போய் முடிய போகுதோ சொல்லி ஒரு பயம் கண்டிப்பா பேசதான் செய்வாங்க. மற்றவங்க தப்பான விதத்துல இவங்க தண்ணி அடிச்சுட்டாங்க, அது தவறான காரியங்கள் செஞ்சுட்டாங்க, அதனால இப்படி இருக்காங்கன்ற காரியங்களையும் பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து மற்றவர்கள் சொல்வதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்கிற உறவு தான் மிக முக்கியமானது. மற்றவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்றாங்களா, அல்லது நம்மளை கலாட்டா பண்றாங்களா, அல்லது பரியாசம் பண்றாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவை கொடுக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ வேண்டியது அவசியம். அதே போல இன்னைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்ம எந்த சர்ச் பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, I just wanted to tell you biblically, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்று சொல்லும் பொழுது எபேசியர் 5:18 நம்ம படிச்சது போல ஒரு விசுவாசி தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனையும் அவளையோ அவருக்குள்ளாக நிரப்பி வழி நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். அது தேவனுடைய செயல்பாடு. அது வந்து ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவே கூடாது. அனுதின வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும். அதனால தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் செயல்படுகிறார். அதுக்கு தான் நம்ம சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். இது வந்து பரிசுத்தமாகுதலுடைய அடையாளம் என்று நம்ம சொல்லுகிறோம். அது வந்து போதனைகளில டாக்ட்ரின்ஸ்ல அந்த செய்தியை நம்ம படித்துக் கொண்டோம். ஹிஸ்டரியில் அதை நம்ம படிக்கல, இந்த பகுதியில் நம்ம படிக்கல. பட் டாக்ட்ரின்ஸ்ல படித்துக் கொள்றது அது ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸா மட்டும் போதாது. இன்னைக்கு அப்படிதான் பண்ணிடுறாங்க. ஒரு சண்டே மட்டும் நான் போய் ஒரு ஆவியில நிறைந்து ஜோமெண்ட் வந்துட்டு நான் போதுன்னு சொல்லிட்டு, அது பிறகு சர்ச்சை விட்டு வெளியே வந்த உடனே நான் அசுத்தமா பேசினேன், அசுத்தமா வாழ்ந்தாலும் ஒரு கவலையும் கிடையாது. அது பிறகு அடுத்த வாரம் போய் நான் ஆவியில் நிறைந்து பேசிட்டா போதுன்னு சொல்றது வந்து தவறான ஒரு போதனை, தவறான ஒரு போதனை. அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் ஆவியில் நிறைந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இஷ்டமானபடி வாழ்க்கை செய்வதும் தவறான ஒரு காரியம். அதே மாதிரி எந்த விதமான ஒரு அனுபவம் இல்லாதபடிக்கு நானும் கிறிஸ்தவன் சொல்வதும் தவறான ஒரு காரியம். சரியா? சோ அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்தை குறித்து தயவு செய்து சரியா புரிந்து கொள்வோம். ஒரு கமெண்டேட்டர் ரொம்ப அழகாக இந்த கம்பாரிசன் பண்ணுறாரு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது அங்க மக்கள் எல்லாம் கூடி தங்களுக்கு ஒரு பெயரை உண்டாக்க வேண்டும் என்று, அப்படிதான் வசனம் போடுகிறது, தங்களுக்கு ஒரு பெயரை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. இங்க தேவனுடைய ஜனம் ஒரு 120 பேரு தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அவங்க கூடி திட்டமிடுகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவங்க கூடுகிறாங்க. அங்க வந்து எனது லாங்குவேஜ் தேவன் வந்து பல மொழிகளை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரு கொடுத்திருக்கதாக நம்ம பார்க்கலாம். அங்கதான் லாங்குவேஜ் பிரிஞ்சு போனதாக நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பல லாங்குவேஜ் இங்க கிளாரிஃபைடு, அதாவது அவங்க பல லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் பேசுவதை அறிந்து கொண்டாங்க. பயங்கர டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடிகிறது. மூணாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து பயங்கரமா ஸ்கேட்டர்ட், பல இடங்களுக்கு தள்ளப்பட்டு பல இடங்களுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்னது, பல இடங்களில் கூடியவங்க எல்லாம் திருச்சபையாக கூடுவதற்கு, திருச்சபையில கூடுவதற்கு, ஐக்கியம் கொள்வதற்கு ஒரு பெரிய அனுபவமாக காணப்படுகிறது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய அனுபவங்கள் பிரிச்சா, அதே மாதிரி நம்மளுடைய மகிமைக்காக இருந்துச்சுன்னா அது பாபேலுடைய அனுபவமாக தான் மாறிவிடும், பெந்தேகோஸ்தின் அனுபவமாக இருக்காது என்பதை மறந்து போக வேண்டாம். அதை தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பெரிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். முதலாவது மெசேஜ். அதுல ஒரு ஜான் ஸ்டார்ட் இதை குறிப்பிட்டு சொல்லும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கையில 19 மெசேஜஸ் இருக்குதான். அதுல 8 மெசேஜ் பேதுரு கொடுத்தது, 9 மெசேஜ் பவுல் கொடுத்தது, ஒரு மெசேஜ் ஸ்டீஃபன் கொடுத்தது, இன்னொரு மெசேஜ் யாக்கோபு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் யாக்கோபு 15ஆம் அதிகாரத்துல கொடுத்த ஒரு சின்ன செய்தியை நம்ம பார்க்கலாம். சில செய்திகள் சின்ன செய்தி, சில செய்திகள் சேவான் 7ஆம் அதிகாரத்துல கொடுத்த பெரிய செய்தி போல இங்கேயும் ஒரு பெரிய செய்தியை நம்ம பார்க்கலாம். பேதுரு கொர்நேலி வீட்டுல கொடுத்த செய்தியை நம்ம பார்க்கலாம்.
பவுல் அக்ரிப்பா ராஜாக்கு முன்பாக கொடுத்த ஒரு பெரிய ஸ்பீச் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட பல ஸ்பீச்சஸை வந்து அப்போஸ்தலர் நம்ம பார்க்கலாம். டான் ஸ்டார்ட் சொல்லும்போது சொல்றாரு, கிட்டத்தட்ட 25% ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர்ஸ் வந்து ஸ்பீச்சஸ்ல இருக்குன்னு சொல்றாரு. கால் பகுதி, அப்போஸ்தலர் பகுதியில் கால் பகுதி வந்து கொடுக்கப்பட்ட செய்திகளை இருக்க நாம் பார்க்கலாம். அதிலும் கண்டென்ஸ்டா தான் இருக்கும். இந்த மெசேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துல பேதுரு கொடுத்த மெசேஜ் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படி வந்து கொடுத்துருக்க மாட்டாரு. 5 நிமிஷம் கொடுத்தோன்னே அவங்க ஒரு பெரிய மனம் திரும்புதலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய செய்தியா இருக்கும். அதை லூக் கண்டென்ஸ்டா 5 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கிறார். இந்த செய்தியை நம்ம பார்க்கக்கூடியது யோவேல் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள். நம்ம யோவேல் புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், யோவேல் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தது போல கடைசி நாட்களில் கொடுக்கப்படும் சொல்லிட்டு யோவேலுடைய தீர்க்க தரிசனம் இந்த பெந்தேகோஸ்து நாளிலும் நிறைவேறுகிறது, தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த காலகட்டத்திலும் வாலிபர்களுக்கு தேவன் தரிசனத்தை கொடுப்பதும் மூப்பர்களுக்கு சொப்பனங்களை கொடுப்பதும் அது தேவனுடைய செயல்பாடை நம்ம பார்க்கிறோம். இந்த பெந்தேகோஸ்து நாளினுடைய துவக்கத்துல யோவேலுடைய வார்த்தை மிக அப்ராப்ரியேட்டா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே இருளாகவும் சூரியன் இருளாகவும் சந்திரமாகவும் மாறும் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம 2 பேதுரு புத்தகத்தை சீக்கிரமா நம்ம படிக்கும் பொழுது அங்க பார்ப்போம், இதே வசனம் தான் கோட் பண்ணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையிலும் யோவேலுடைய கொட்டேஷன் கண்டிப்பா சேரும். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் பொழுது தேவனுடைய 2வது வருகைக்கும் அது ஒரு வாக்குத்தத்தமாக நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து பேதுரு மிக அழகான விதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிய மிக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்க நம்ம குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அறிந்திருக்கிறார், முழுவதுமாக அறிந்தவர். இவன் உயிர்த்தெழுந்த பிறகு கூட கொஞ்சம் டல் ஆயிட்டாரு. நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னவரை ஆண்டவர் சந்திச்சு, நீ என்னை முழுவதுமா நேசிக்கிறாயா என்று கேட்ட பின்பு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கலாம். அதன் பின்பு தன்னை நேசிக்கக்கூடிய ஆண்டவருக்காக சொல்லிட்டு சாட்சி சொன்னதாக நம்ம பார்க்கலாம். அதை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, ஆண்டவருடைய மரணத்தை குறித்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் திட்டமாக தெளிவாக எச்சரிப்பாக சொல்லி முடிக்கிறதா நாம் பார்க்கலாம். 32ஆம் வசனத்துல, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கோம் சொல்லிட்டு தேவனுடைய ஆவியானவர் எப்படி கொடுக்கப்பட்டார் என்பதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுதா நாம் பார்க்கலாம். கடைசியாக முடிக்கும் பொழுது அவங்க கேட்கிறாங்க 37ஆம் வசனத்துல, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் கொஸ்டின். அவங்களுக்குள்ள ஒரு பாவத்தை குறித்தான ஒரு வேதனை வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் மனம் திரும்புங்கள், பாவம் மன்னிப்புகின்ற இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு கிவிங் அ ஆல்டர் கால், தென் தே ஆர் ரிப்பன்டிங். அப்பதான் நம்ம பார்க்கிறோம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக அவர் சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் we have to note down. நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு குடும்பமாக நம்ம இணைக்கப்படும் பொழுது விசுவாசியோடு கூட திருமணத்தில் இணைக்கப்படணும். அதன் பின்பு நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொந்தமாக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் அதுதான் கொடுக்கிறார். ஆபிரகாம் சாராளோடு அவர் உடன்படிக்கை பண்ண பின்பு ஈசாக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதை தொடர்ந்து அவருடைய சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கிறதாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அதை நம்ம கண்டிப்பாகவே உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு இந்த 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் மிக முக்கியமாக நான் பார்க்கிறேன். 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி, நம்ம நேரம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு பகுதி. 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி திருச்சபை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அந்த ஏர்லி சர்ச், ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். பல காரியங்கள் இதுல நம்ம பார்க்கக்கூடும். நான் ஷார்ட்டா நம்ம போட்ட ஒரு காரியம், அந்த
திருச்சபை இட் வாஸ் அ லேர்னிங் சர்ச் நம்ம பார்க்கலாம். அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இருந்தாங்க. அதே போல அவங்களுக்குள்ளே ஒரு லவ்விங் சர்ச்சா இருக்கு நம்ம பார்க்கலாம். இட் வாஸ் ரிச் இன் ஃபெலோஷிப். அப்படிப்பட்ட ஒரு வெரி லவ்விங் சர்ச். ஒருத்தர் அவங்க நேசிக்கிறத நம்ம பார்க்கலாம். தேவனுடைய அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்வதிலே நம்ம பார்க்கலாம். அதிலும் சில கருத்துக்கள் வேறுபடுறதை நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம எப்பெல்லாம் சர்ச்சா மீட் பண்றோமோ அப்பெல்லாம் கம்யூனியன் வைக்கணும் கண்டிப்பா, அதுதான் ஏர்லி சர்ச்சில் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதை நீங்க லைட்டா எடுக்காதீங்க, அதை மாசத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ எடுத்தாலும் அது மீனிங்ஃபுல்லா எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சபையார் அப்படி செய்வாங்க. ஸோ உங்க சபையின் பின்னணியத்துல எப்படி வைத்திருக்கோங்களோ அதை நீங்க உணர்ந்து அதை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம மீட் பண்ணும் பொழுது கம்யூனியன் எடுத்தோம்னா சில சமயத்துல we can just take it for granted. எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய பந்தியில் நம்ம போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல மாசத்துக்கு ஒரு முறை கம்யூனியன் எடுத்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒரு விதமான ஒரு பயமும் இல்லாதபடிக்கு கம்யூனியன் சர்வீஸ்க்கு நம்ம போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணம் என்னன்னா ஃபெலோஷிப். மற்றவங்களோடு விசுவாசிகளோடு சேர்ந்து நான் ஐக்கியப்படுகிறேன் என்பதுதான் மிக முக்கியமானதாக நம்ம கருதுகிறோம். ஸோ த லவ்விங் சர்ச் அந்த ஒரு ஃபெலோஷிப் அது முக்கியம். ஸோ காந்தி இப்போ ஜெபிக்கும் பொழுது அதான் சொன்னாங்க, நம்மளுடைய ஐக்கியத்திலும் நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய திருச்சபையிலும் அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஐக்கியம் எவ்வளவு தேவைன்னு சொன்னது நம்ம பார்க்கலாம். ஏன் குறைன்னு சொன்னா, ஒரு விதத்தில் நம்ம சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தாவினுடைய அனுபவம் நமக்கு இல்லை, பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கல. அது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகள், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் பரமேறிக்கிறார் என்று சொல்வதற்கான ஒரு சாட்சிய நமக்குள்ள இல்லாம இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு பயமோ அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்பும் காணப்படாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க தேவர் வர்ஷிப்பிங், ஆண்டவரை ஆராதிப்பது. இன்னைக்கு அனதர் ஒரு மேஜர் கன்சர்ன். வர்ஷிப்னு சொல்லும் பொழுது பல விதங்களிலே இன்னைக்கு வர்ஷிப் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் ஒரு வர்ஷிப் தான் முக்கியம் சொல்லிட்டு ஒரே ஆடலும் பாடலும் ஒரே வர்ஷிப் தான் முக்கியம் நினைச்சிட்டு போற கூட்டமும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ரொம்ப அமைதியா வர்ஷிப் பண்றோம்னு சொல்லிட்டு போற பக்கம். இன்னொரு பக்கத்துல ஒவ்வொருத்தரும் வர்ஷிப் பண்ணணும் சொல்லிட்டு நான் சொல்லிட்டே நம்ம ஜோ பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் எனக்கு சரியா தெரியல. இட்ஸ் அ கார்பரேட் வர்ஷிப். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஜோ பண்ணும் பொழுது, ஆண்டவரே என்னை போன வாரம் காப்பாத்தி என்னை பாதுகாத்தே அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நீ எனக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்கீர், நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறீர், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் போய் ஆராதனையில ஜெபிக்கிறது எனக்கு நம்ம சரியா தெரியல. தப்பு கிடையாது, கண்டிப்பா தப்பு கிடையாது. ஆனா அது நீங்க உங்க பர்சனல் வர்ஷிப்ல வைத்துக் கொள்ளுங்க. பர்சனலா we have to worship. இன்னைக்கு நிறைய பேர் கார்பரேட் வர்ஷிப்ல சூப்பரா இருக்கும், பட் பர்சனலா வர்ஷிப் பண்றது இல்லை. அது தவறான ஒரு காரியம். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கறது என்னன்னா, வர்ஷிப் என்பதை ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் என்ற உணர்வோடு போகாதபடிக்கு நம்மளை மையமா வச்சு நம்ம போறோம். அது ஒரு வருத்தமான ஒரு காரியம். Worship is not for you. Worship is for telling God that he is worthy. ஆண்டவர் அதுக்கு பாத்திரர் என்று சொல்வதற்கு தான் நம்ம worship போறோம். ஸோ தம்பிமார், தங்கச்சிமார், நெக்ஸ்ட் டைம் நீங்க சர்ச்சுக்கு போய் worship போனீங்கன்னா, இந்த ஆன்லைன் worship குறித்து எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின், அதை பற்றி நான் பேசவே இல்லை. காரணம் சீக்கிரமா ஆன்லைன் worship எல்லாம் போயிடணும்னு ஆசைப்படுகிறேன். சரி, நேரம் நம்ம சர்ச்சுக்கு போகும் பொழுது தயவு செய்து am I worshiping the Lord or am I worshiping any other thing? என் சர்ச்சு, என் பாஸ்டர், என்னுடைய என்னுடைய காங்கிரிகேஷன், என்னுடைய கொயர், அது மாதிரி பல காரியங்கள் இருக்கு. என் worship பண்றது, அது மாதிரி பல காரியங்கள் worship பண்றோம். அல்லது மற்றவங்களை பார்க்கறதுக்காக நம்ம சண்டே worship போறோம். அதுதான் நான் பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம். எல்லாரும் அங்க பாத்துக்கலாம் சண்டே. இட்ஸ் சம்திங் லைக் a social gathering. அது மாதிரி ஆகி போயிடுச்சு. We have to be very very careful. Same thing happened to EGF also. Weekly once ஒரு EGF போறோம்னா ஒரு சோஷியல் கேதரிங் மாதிரி, எப்படி அவங்க ரோட்டரி கிளப்லாம் மீட் பண்றாங்களோ அது மாதிரி EGFக்கா நம்ம போனோம்னா அதுவும் தப்பான ஒரு காரியம். EU மீட்டிங் எது வேணாலும் சரி. அதே மாதிரி விட்னஸிங் என்று நான் சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு சாட்சியின் ஜீவியம், மற்றவங்க பார்க்கும் பொழுது
அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டதா நம்ம பார்க்கலாம். இன்னும் அநேக காரியங்கள் சொல்லலாம். மக்கள் அவங்க பார்க்கும் பொழுது பயந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மற்றவருடைய தயவு அவங்க கிடைச்சுன்னு பார்க்கலாம். இட் வாஸ் a very witnessing இருந்தது நம்ம பார்க்கலாம். கடைசி ஒன் மோர் பாயிண்ட் நான் இதில் சொல்ல வேண்டியது, இவாஞ்சலிக்கல் அண்ட் இவாஞ்சலிஸ்டிக். அது வந்து இந்த நாட்களில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றதை நான் பார்க்கிறேன். தம்பிமார், தங்கச்சிமார், யங் பீப்புள், நீங்க யூ ஹேவ் டு நோ த டிஃபரன்ஸ். இவாஞ்சலிக்கல் இஸ் a faith. இவாஞ்சலிக்கல் யூனியன் என்று சொல்வது பைபிள் பிலீவிங், அல்லது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்தது. சுவிசேஷம், இவாஞ்சல் என்பது காஸ்பல், அதை மையமாக வைத்திருக்கிற ட்ரூத் வந்து இவாஞ்சலிக்கல். இவாஞ்சலிஸ்டிக் என்று சொல்வது தட்ஸ் a program, இவாஞ்சலிஸ்டிக் அப்ரோச், இவாஞ்சலிஸ்டிக் கேம்ப், இவாஞ்சலிஸ்டிக் எஃபர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இவாஞ்சலிக்கல் கேம்ப் நடக்குது, இவாஞ்சலிக்கல் ரிட்ரீட் நடக்குது சொல்லி நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். ஜோமனும் சொல்லுவாங்க, எங்களுடைய இவாஞ்சலிக்கல் கேம்ப் வந்து அடுத்த மாசம் நடக்க போது, நீங்க ஜோம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. That's not an evangelical camp. That is an evangelistic retreat. That's an evangelistic program. So evangelical என்று நம்ம சொல்லக்கூடியது வந்து ஃபெய்த்ல நம்ம நம்பக்கூடிய விசுவாசத்தின் அறிக்கை. And the church, it was both evangelical, at the same time they were evangelistic என்று நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். 3ஆம் அதிகாரம், அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுபடி பேதுருவும் யோவானும் அந்த மனுஷனை சுகப்படுத்தின நம்ம பார்க்கலாம். அதுல அவர் ரொம்ப அழகா சொல்லுவார், அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அப்போ அவனுக்கு ஏதாவது கிடைக்கும் நினைக்கும் பொழுது அவன் சொல்றான், அவன் நினைச்சிட்டு இருக்கான், அந்த ஏழை மனுஷன் வந்து தனக்கு ஏதாவது கிடைக்கும், காசு நிறைய போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. That's another important factor. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம குறித்துக் கொள்ள வேண்டியது. The name of Jesus. The name of Jesus. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தான் வாசிக்கிறோம். அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளிடப்படவில்லை. There is no other name. Name of Jesus. அது வந்து நமக்கு ஒரு ப்ரெஷஸாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அதன் நிமித்தமாக அந்த மனுஷன் சுகப்படுத்தப்படுகிறதா நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து பெர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறது நம்ம பார்க்கலாம். அவர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பேதுரு கொடுத்த ஒரு பெரிய மெசேஜ் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க, அது எங்களால உண்டானதே கிடையாது. இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு அற்புதமான ஒரு கிரியை என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நாம் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துல அந்த யூதர்களுடைய தலைவர்கள் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு மிகவும் சினம் கொண்டார்கள். அவங்கள பிடித்து காவலில புள்ளை வைத்திருக்காங்க. பேதுருவும் யோவானும் they started facing the persecution என்று நம்ம பார்க்கலாம். ஆனா 23ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது திருச்சபை அவர்களுக்காக ஜெபிப்பதையும், அதோடு கூட 24ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா இருக்கிறது, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவருள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். பிரஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று சொல்லிட்டு சங்கீதம் 2 அவங்க குறிப்பிட்டு சொல்லி ஜெபிக்கிறாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே, மறுபடியும் இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாடைகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் தாரும் என்று ஜெபித்தாங்க. வாட் அ பிரேயர்! என்ன பியூட்டிஃபுல் பிரேயர்! இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். எனக்கு சில நேரத்துல பிரேயர் மீட்டிங் இருக்கும்போது ரொம்ப கவலையா இருக்கிறது. ஈவன் இன்னைக்கு காலையில ஒரு பிரேயர் மீட்டிங் இருக்கும் பொழுதும் ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி. நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம அலப்பக்கூடாது. we have to really mean it. இந்த வசனத்தை பாருங்களேன், எதுக்கு ஜெபம் பண்றாங்க? பேதுருவும் யோவானும் they are in real trouble. அப்படிப்பட்ட நேரத்துல நீர் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவரத்துல கேட்கறது வந்து 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
வாட் அ கிரேட் டெஸ்டிமனி இட் இஸ். அவங்க கூடியிருந்த இடம் அசைஞ்சிச்சான். இப்ப நீங்க பாருங்களேன் அவங்க ஜெபித்தத. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்ததை தேவரை கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். Praise God. God answered the prayer. அப்படியாக நம்ம பார்க்கலாம். அவருடைய செய்தியில் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா, 4 அதிகாரம் 32 வசனத்திலிருந்தே பிசாசானவன் தந்திரமாய் கொடுக்கக்கூடிய கவுண்டர் அட்டாக்ஸை நம்ம பார்க்கணும். There are many things we can see that. Number 1, முதலாவது காரியம், அவங்களுக்குள்ளே காணப்பட்ட ஒன்னஸ், அவங்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரே சிந்தை நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாரும் ஒரே மனதோடு கூட கூடியிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் பூரண கிருபை இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுல ரைட், தட்ஸ் a very big question. அவர்களுக்குள்ளே எல்லாம் பொதுவா இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு that's a very interesting topic. I love to talk about it. ஆனா டைம் இல்லாதனால நான் போறேன். Is it practical? Is it practical? Very much practical. I can go on with examples. சுவிட்சர்லாந்துல யுஎஸ்ஏக்கு மிகவும் ஹெல்ப் பண்ண ஹான்ஸ் புர்கி என்ற ஒரு அருமையான தேவனுடைய மனிதன், அவருடைய கான்செப்ட் வந்து இதே தான். அதை அப்படியே நம்ம செய்ய முடியும். நம்ம வாட் எவர் ஒர்க் வி ஆர் டூயிங், இட்ஸ் ஓகே, வி வில் புட் ஆல் டுகெதர் அண்ட் தென் வி வில் ஷேர் இட் அண்ட் தென் லிவ் லைக் தட். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்னு சொல்லி அவர் வந்து அந்த லாபரி ஃபெலோஷிப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. ஐ டோன்ட் நோ இப்படி எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் பேசுறது வந்து 20 வருஷத்துக்கு முன்னால நான் அவரை பார்த்துருக்கேன். ஓகே, அவருடைய பவர்ஃபுல்லான டெஸ்டிமனி. தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் வேணுமா? ஒட்டன்சத்திரம் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல். மை குட்னஸ், அதுக்கு பிறகு நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கவே முடியல. I love to see that. I love to see that. Dr. Kevo John, இவர் ஹான்ஸ் புர்கினால் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். He was a specialist surgeon. அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவருடைய ஸ்கில்ஸ், அவருடைய மணி, அவருடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இந்த ஃபெலோஷிப்காகன்னு சொல்லிட்டு. It's a real Christian fellowship hospital. There are many people are working, but in the Christian fellowship hospital, fellowship members are powerful. They are the people, they just shared everything for the Christian fellowship hospital. My dear brothers and sisters, very much possible. Only thing is, we are not in a position to come out of our நமக்குள்ள ஒரு பயம் வந்ததுனால தான். நம்பர் 1. நம்பர் 2, நம்மளுடைய ஃபெலோஷிப்லயே அப்படி இருக்கலாம். I can go on with many examples. நம்முடைய ஈஜிப்ட்ல எப்படி தேவையுள்ள மக்களை கண்டுபிடிச்சு அவங்களுடைய தேவைகளை போய் அறிந்து ஷேர் பண்ணக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. There are many powerful examples. நானும் பல இடங்கள்ல இருந்ததுனால, நாங்க குடும்பமா பல இடங்கள்ல இருந்ததுனால பல ஈஜிப்ட்ஸோட நாங்க கலந்து பேசியிருக்கோம், கலந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஃபெலோஷிப் வந்து சென்னையில கெல்லிஸ்ல இருந்த ஒரு டைம். அங்க இருந்த ஃபெலோஷிப் வந்து ஒரு ரிச் இன் ஃபெலோஷிப். அதுக்கு பிறகு நாங்க கோத்தகிரியில் இருக்கும் பொழுது இட் வாஸ் அ லவ்லி ரிச் ஃபெலோஷிப், வெரி தாட்ஃபுல். யாரும் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுடைய நீட் என்ன சொல்லி பார்த்து தங்களுக்கு முடிந்ததை கொடுப்பாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. பிரைஸ் காட், பிரைஸ் காட். உடனே உங்களுக்குள்ள ஒரு என்ன வரும்னா, சின்ன பிளேஸ்ல பாசிபிள். கோத்தகிரி ஒரு சின்ன பிளேஸ், அது பாசிபிள். கோயம்புத்தூர் ஒரு பெரிய பிளேஸ், மதுரை ஒரு பெரிய பிளேஸ், அதெல்லாம் நாட் பாசிபிள்னு சொல்லி நம்ம டக்குன்னு ஒரு கன்க்ளூட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் தேர். No, no. It should start from your heart. It should start from your mind. சரியா? ரைட். நான் தான் சொன்னேன், கவுண்டர் அட்டாக்னு சொல்லும் பொழுது பிசாசு இப்படியா நீங்க இருக்கிறீங்க, நான் வந்து உங்களை அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு கிளீனா ஒரு ஃபேமிலியை உண்டாக்கிட்டான். அதுதான் ப்ராப்ளம். அதுதான் ப்ராப்ளம். நல்ல ஒரு ஃபேமிலி, அவங்க டெவிலிஷ் கிடையாது, பட் டெவில் அவனை ஏஜென்ட்டா யூஸ் பண்ணிட்டான். 2 பேரும் துணிகரமா தங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுட்டு ஏமாத்தினாங்க. They were corrupt in mind. My dear brothers and sisters, I'm not saying that
நீங்க எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் கொடுத்துருங்க நான் சொல்லவே இல்லை. பட் நமக்குள்ள ஏழைகள் கஷ்டப்படுகள் இருந்தாங்கன்னா அவங்களை குறித்து கண்டிப்பா நம்ம யோசிக்கணும். நமக்குள்ள அந்த கரப்ட் மைண்டு வரக்கூடாது. அது வந்து பிசாசு கொண்டு வரது நம்ம பார்க்கலாம். ரைட். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது சீஷர்கள் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள மக்கள் மத்தியில் ஒரு பயங்கர பயம் வந்துருச்சு. ஐயோ நான் கொஞ்சம் ஏமாத்துனேன்னா அவ்வளவுதான், செத்தே போயிட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு. அப்படி பயம் நமக்குள்ள இன்னைக்கு சர்ச்சில் வந்துருச்சுன்னா பெரிய எழுப்புதல் தான். அப்படி ஒரு பயம் நம்ம சர்ச்சில் வராம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கஷ்டமா இருக்குது. ரைட். எனிவே நமக்கு சர்ச்சை குறை சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஃபேமிலி, நம்ம ஃபெலோஷிப் நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்படி பயத்தோடு நம்ம இருப்பது நல்லது. தென் திருச்சபையில ஒரு பெரிய ரிவைவல் வந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் 8000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹீலிங் நிறைய இடத்துல நடக்குன்னு சொல்லும் பொழுது அகைன் அவங்கள சிறையில போட்டாங்க நம்ம பார்க்கலாம். இம்ப்ரிசன்மெண்ட், அதே மாதிரி ட்ரையல் வந்து பிசிக்கலா பெர்சிக்யூஷன் வந்ததை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் பயங்கரமான பெர்சிக்யூஷன் வர்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி வில்லியம் டிண்டேல் அவர் வந்து பைபிள இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அவங்க வச்சு எரிச்சிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம குரூப்ல நம்ம பார்த்தோம் அவர் எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து கிறிஸ்தவர்கள் விரோதமா செஞ்ச காரியம். ஆனா இன்னைக்கு நான் கிறிஸ்டியன்ஸ்க்காக விரோதமா செய்யறது உலகம் முழுவதும், இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது பயங்கரம். ஆப்பிரிக்கன் முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல பார்க்கலாம். நம்முடைய இந்திய தேசத்திலும் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமா இருக்கிறது. பிசிக்கலா நடந்த ஒரு காரியம். அதிலும் அது ஒரு கவுண்டர் அட்டாக் நான் பார்க்கிறேன். 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் நான் கொடுத்திருக்கிற டைட்டில் நல்லா கவனிங்க. த சேலஞ்ச் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன். பிசாசு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான விதத்துல ஒரு அட்டாக் கொடுக்குறான். அது என்னன்னா, ஐயா நீ நல்ல பிரசங்கம் பண்ற, நீங்க எல்லாம் நல்ல அப்போஸ்தல உபதேசத்துல இருக்கிறீங்க சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கவனிச்சு பாருங்க, இந்த விடோஸ் பாருங்க, உங்க ஃபெலோஷிப்லயே பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு நிறைய சர்ச் பாஸ்டர்ஸ், சர்ச் லீடர்ஸ், they left preaching and teaching and went into administration. நீங்க எனக்கு ஒத்துக்கொள்ளதான் ஆகணும். அதே மாதிரி ஈவிலையும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு சில கிராஜுவேட்ஸ், ஒரு சில ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ், if you are gifted in preaching and teaching, தயவு செய்து don't just jump into the administration. You concentrate on preaching and teaching. அல்லது இப்போ பிசாசு கொடுக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷன், இட்ஸ் a very dangerous thing. சின்ன காரியம் தான். அங்க இருக்கிற விதவைகள் வந்து கவனிக்கப்படலன்னு சொல்லிட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரத்தினுடைய திருப்பிக் கொள்வோம். 2ஆம் வசனத்துக்கு பின்பாக, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, 12 பேரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரிப்பது தகுதி அல்ல. லவ்லி லவ்லி. நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்லன்னு சொல்லிட்டு நீங்க 7 பேரை அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பிசாசு வெட்கப்பட்டு போயிட்டான். 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமே மிகவும் பெருகிட்டு, ஈவன் ஆசாரியர்கள், அதாவது யூத சினகாகில் இருக்க ஆசாரியர்கள் கூட அநேக விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்களாம். எப்போ? தேவனுடைய மக்கள் வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் பல விதத்துல வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வருகிறது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில வருது, ஊழியத்துல பிசாசானவன் அப்படிப்பட்ட ஒரு ஈஸியா டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்கிறான். we have to find out. கடைசி பகுதி ஸ்தேவானுடைய உன்னதமான வாழ்க்கை. அவர் வந்து ஏதோ ஒரு டேபிளை கிளீன் பண்ணி அந்த விடோஸுக்கு கொடுக்கக்கூடியவர் மட்டுமல்ல, அவரை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் ஞானத்தினாலும் நிறைந்தவர், நற்சாட்சி பெற்றவர் என்று நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம வாசிக்கும் பொழுது முதலாவது அவருடைய பேர் இருக்குது 7 பேர்ல. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் அப்படிப்பட்ட பணி செய்கிறார். அவர் ஆக்சுவலா பிரீச்சர் அண்ட் டீச்சரா இருக்க வேண்டியவர். ஆனா அங்க வந்து விதவில கவனித்துக் கொண்டு வருகிறார். ஆனா அவருக்கு நேரம், ஒரு வாய்ப்பு கிடைச்ச பொழுது அருமையான ஒரு செய்தியை அவர் கொடுத்ததை நான் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்துல he was explaining the gospel from the historical facts. 7ஆம் அதிகாரத்துல நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கோட் பண்ணுவோம். எப்படி பழைய ஏற்பாட்டுல அவர் திட்டமாக தெளிவாக அதை எடுத்து சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பெரிய சவால். என்னன்னா, பழைய ஏற்பாட்டை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கவனமா படிக்கிறோம், பழைய ஏற்பாட்டை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கவனமா நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு அப்ளை பண்றோம் என்று நம்ம பார்க்கிறோம்.
இன்னைக்கு 4 காஸ்பல்ஸை படிச்சுட்டு நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். இட்ஸ் நாட் ரைட். ஸ்தேவானுக்கு பழைய ஏற்பாட்டை முழுவதுமாக கரைச்சி குடிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அதை சொல்லி காஸ்பலை முடிக்கிறார். ஆனா அதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. முதலாவது மாற்றியராக கல்லறிந்து அவரை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். கல்லறிந்து கொன்னுட்டாங்க. ஆனா ஸ்தேவன் தேவன் முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். எனவே அவருடைய அந்த உன்னதமான சாட்சி நம்ம எல்லாரையும் முழுக்க வைக்கிறது. ஏழு சர்ச்சுக்கும் அது ஒரு பெரிய சவால் தான். ஆனா அவருடைய அந்த லைஃப், அவருடைய கமிட்மெண்ட், அவருடைய மினிஸ்ட்ரி எவ்வளவு பவர்ஃபுல்ன்றத நம்ம பார்க்க முடிகிறது. சில கேள்விகள். நம்மளுடைய ஃபெலோஷிப்புக்கு, நம்மளுடைய சர்ச்சுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஆதி திருச்சபை அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய EU ஃபெலோஷிப்புக்கு, நம்மளுடைய EGF ஃபெலோஷிப்புக்கு, நம்ம வேற ஏதாவது ஃபெலோஷிப்ல இருந்தா அந்த ஃபெலோஷிப்புக்கு, சர்ச்சுக்கு இந்த 6 வசனத்தையும் கோட் பண்ணி பாருங்க. அது நான் செய்வதற்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். அவங்க அப்ப மோசம், என் பாஸ்டர் மோசம், இவர் மோசம் சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க. வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸ்டாஃப் ஒர்க்கர் மோசம், அதை லீட் பண்றவங்க மோசம் சொல்லக்கூடாது. வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் சொல்லி யோசிக்கணும். ரெண்டாவது, ஐ எம் பேஷனேட். மற்றவங்க திருச்சபையில வரணும், சீஷர்லா வரணும் என்ற ஒரு துடிப்பு எனக்குள்ள காணப்படுகிறதான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். கடைசியாக, பலவிதமான சஃபரிங்கையும் பர்சிக்யூஷனையும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அந்த ஏர்லி சர்ச்சில் இருக்கிற தலைவர்கள், ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த காலத்துல என்னுடைய ஆட்டிடியூட் என்ன என்று யோசிச்சு பார்ப்போம். அதை விட்டுட்டு ஓடி போகணும்னு யோசிக்கிறோமா, அல்லது நம்ம கவனமா இருக்குன்னு நினைக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கும் பொழுது அட் எனி காஸ்ட் அவருக்காக நான் உயிரை விடுவதற்கு ஆயத்தமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு தீர்மானமா இருக்கோமான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட தைரியத்தை நமக்கு தனிப்பட்டதுமாகவும் குடும்பமாகவும் திருச்சபையாக ஐக்கியமாகவும் தருவாராக. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் அதிகமான அதிகாரங்களை நாங்கள் ஒரே வேகமாக படித்து முடித்தாலும் ஆதி திருச்சபையில காணப்பட்ட உன்னதமான காரியங்களையும் பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாய் அவர்களை தாக்கினார் என்பதையும் நாங்கள் படிக்கிறோம். இந்த காலத்திலே எங்களுடைய ஊழியங்களிலே, எங்களுடைய திருச்சபையிலே காணப்படக்கூடிய பயங்கரமான அசுத்தமான காரியங்கள், ஆண்டவரே, மிகவும் வேதனையான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வேதனையோடு உடைய பாத்திலே வந்து நிற்கிறோம். நாங்கள் வாசிக்கிறது போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே காணப்பட்ட அப்படிப்பட்ட உன்னதமான குணாதிசயங்கள் எங்களுடைய ஐக்கியத்திலே காணப்படத்தக்கதாக, எங்களுடைய திருச்சபையில காணப்படத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும். அதற்காக நாங்களும் பரிசுத்தாவினுடைய நிறைவோடு, உம்முடைய வார்த்தையோடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையோடு கூட புறப்பட்டு போக எங்களுக்கு உதவி செய்யும். எங்க ஜெபத்தை நீர் அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.